பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, குமரவேலுக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில அரசி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. குமரவேலோட கேஸ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அதாவது கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, குமரவேல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் கோர்ட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் குமரவேல் அரசி கால்லயே விழுந்து நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு அரசி. நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னையே வந்து நீ கேஸ வாபஸ் வாங்கி ரிலீஸ் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துருவாங்க. இத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம குமரவேலோட அப்பா சக்திவேல் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுவாரு. தன்னோட பையன் வந்து இவ கால்லலாம் விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அரசிய ஏற்கனவே வந்து பொண்ணு கேட்ட சதீஷோட அம்மா வந்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அரசி மேல ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, திரும்ப வந்து அரசிய பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. அரசிக்கு சதீஷ வந்து கேட்டு வந்திருக்கோம். திரும்ப கல்யாணம் பண்ணி வைப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க, இனிமே அரசி கல்யாண விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அரசியோட முடிவு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, அரசிய தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அரசிகிட்ட கேட்குறாங்க. நீ என்னப்பா சொல்ற? அதுதான் என்னோட முடிவும். நீ வந்து என்ன சொல்ற? அவங்கள்ட்ட நான் போய் என்ன பதில் சொல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்ட பாண்டியன் வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து அரசி வந்து என்ன பதில் சொல்வாங்க? சதீஷ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இல்ல கதை அப்படியே ட்விஸ்ட் ஆயி மாறி, அரசிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் நடக்குமா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.